ரூம்ல லெட்டர் வருது. ராணுவ போய் ஆவலாக படிக்க போகிறாரு. எப்போவுமே அவர் ஒரு சின்ன ஆர்வ கலர் மாதிரி தான் ஓடுவார். ஸோ அப்படி ஓடி போய் படிக்க போகிறாரு. அப்போ அன்ஷிதா வந்து படிக்கக்கூடாது நேரடியாக எடுத்து கொண்டு போய் போடு, அந்த லெட்டரில் போட்டிருக்கவங்க தான் படிக்கணும், நீ படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறதெல்லாம் ஓகே தான். அதுக்கப்புறம் ராணுவ அதை போயிட்டு பெட்ரூமில் போய் வாசிக்கிறாரு. வாசிக்கும் போது கூட எட்டி பார்த்து இவங்களும் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்னத்துக்கு ராணுவ வாசிக்காதன்னு சொல்லணும்னு நமக்கு தெரியல. சரி ஓகே, 2 பேரும் அப்படியே போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா அதில் தீபக் தான் வாசிக்கணும்னு இருக்க போல இருக்குது. தீபக் கூப்பிட்டு வாசிக்கிறாரு. என்னென்னா, ஏதோ ஒரு ஹிமாலயா டாஸ்க் நடந்திருக்கு. அந்த டாஸ்கில் ஒரு 6 பேர் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக ஸ்பெஷலாக பியூட்டிஷியன்ஸ் உள்ளே வந்து அந்த பியூட்டிஷியன்ஸ் வந்து இன்றைக்கி அவங்கள அலங்கரித்து வச்சுட்டு போகிறாங்க. அண்ட் ஸ்பெஷல் ரூல் என்னென்னா, கண்டிப்பாக அந்த பியூட்டிஷியன்ஸ் கிட்டே யாரும் வாய் பேசக்கூடாது. அது வந்து சௌந்தர்யா உனக்கும் ராணுவுக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு தீபகனா கிண்டல் அடிக்கிறாரு. ஸோ அந்த 6 பேர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா, ரயான், ராணவ், ரஞ்சித், முத்துக்குமரன் அண்ட் சத்யா இல்லாதனால சத்யாவுக்கு கிடையாது. ஸோ அந்த மிச்சம் 5 பேருக்கும் ஸ்பெஷலாக டிஷர்ட்ஸ்லாம் வருது. ஆக்டிவிட்டி ஏரியாவில் போய் உட்காரணும். ஃபுல் க்ரூமிங் பண்ணி விட்டுருவாங்க. பெடிக்யூர், மேனிக்யூர், அது இது எல்லாமே பண்ணி விட்டுருவாங்க. முடிச்சுட்டு அவங்க இங்கே வரணும். வரது வரைக்கும் பியூட்டிஷியன்ட்ட வாய் திறந்து எதுவுமே பேசக்கூடாது. அதுதான் ஒன்லி ரூல். அது முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருமா சேர்ந்துட்டு சூரியனா அனுப்பியிருந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு போல இருக்குது. எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்தாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து சூரியண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். அண்ட் ஆல்சோ விடுதலை டு வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பேசிட்டு எல்லாருமே வாழ்த்துக்களும் சொல்லி சூரியண்ணாக்கு தேங்க்ஸும் சொல்கிறாங்க. ஸ்பெஷலி ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் அன்சீன் அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.